நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலே உயிரே வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பார்ட்னர் உங்களை பார்த்து நீங்களாம் இப்போ என் மேலே கேர் பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்னு கேட்டால் அதோட பெயின் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கேட்கக்கூடிய பார்ட்னரை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம், நம்ம அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல் 5 மொழிகள் இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். த லவ் லாங்குவேஜஸ். கேரி சாப்மேன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு ஆத்தர். தமிழ் எடிஷன் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து நாகலட்சுமி சண்முகம் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். இந்த புக்கு வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி படிக்கவும் செஞ்சாச்சு. இந்த புக்கோட நிலைமைகள்லாம் பார்த்தாலே தெரியும். இந்த புக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, அட்டைப்படத்தில் 50 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனை ஆகியுள்ள புத்தகம். சரிங்களா? சாகாவரம் பெற்ற காதலுக்கான ரகசியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கேள்வி கேட்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மயக்கம், அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்லாம் இப்போ எங்கே போச்சு? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது? இதுக்கு காரணம் அவங்களோட லவ் லாங்குவேஜும் உங்களுடைய லவ் லாங்குவேஜும் வேறு வேறு, அவ்வளோதான். அவங்களோட காதல் மொழியும் உங்களோட காதல் மொழியும் வேறு வேறு. நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் லவ் டேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம பெட்ரோல் டேங்க் மாதிரி வச்சுக்கிக்கலாம். அந்த காதல் கேணி வந்து குறையும் போது தான் உறவுகளில் வந்து விரிசல் விழுது. அப்போது அந்த காதல் கேணி எப்படி நிரப்புறது அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கில் டீட்டெயில்டாக இருக்குது. இந்த புக்கு இவ்வளோ குண்டாக இருந்தாலுமே இதில் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, மெயின் மேட்ரு 5 தான். 1 என்ன அப்படின்னா, பாராட்டு வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். 2 என்ன அப்படின்னா, பிரத்யேகமான நேரம், குவாலிட்டி டைம். 3 என்ன அப்படின்னா, கிஃப்ட்ஸ், பரிசுகள். 4 என்ன அப்படின்னா, பணிவிடைகள், ஆக்ட் ஆஃப் சர்வீசஸ். 5 என்ன அப்படின்னா, ஸ்பரிசம், டச்சஸ். இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். ஒருத்தவங்கள பாராட்டுறது, பாராட்டு வார்த்தைகள். சிலருக்கு வார்த்தையே மருந்து மாதிரி. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு, நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்க, இன்றைக்கி சாப்பாடு அமர்க்கலமாக இருந்துச்சு, இந்த வேலையை நீங்கள் இப்படி பண்ணது தான் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறது தான் அவங்களுக்கு உயிரே. ஒரு நச்சரிக்கிறதையும் கோச்சிக்கிட்டு போகிறதையும் விட கனிவான வார்த்தைகள் வந்து பலமானது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. 2வது கேட்டகரி பீப்புள் யார் அப்படின்னா, குவாலிட்டி டைம். அவங்களுக்கு பிரத்யேகமான நேரம் வேணும். நீங்கள் மொபைல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, டிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த பார்ட்னர் கூட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க முகம் பார்த்து ஒரு 10 நிமிஷம் குவாலிட்டியாக பேசினாலே ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காகவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது கேட்டகரி கிஃப்ட்ஸ், பரிசுகள். ஏதாவது வீட்டுக்கு போகும்போது பரிசு வாங்கிட்டு போங்க. பரிசுனா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் போகிற வழியில் பூ வாங்கிட்டு போங்க, சாக்லேட் வாங்கிட்டு போங்க. இல்லைனா வீட்டுக்கு போய்ட்டு சும்மா ஒரு பேப்பர் எடுத்து ஏதாவது எழுதியாவது கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் அவங்கள பற்றி நினச்சிட்ருக்கீங்கன்றது அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்படி நீங்கள் அவங்கள பற்றி நினச்சிங்க அப்படின்றதே அவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்டகரி நம்பர் 4, பணிவிடைகள், ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். இந்த மாதிரி இருக்கவங்களாம் எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறத விட அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து காய்கறி வெட்டி கொடுக்கறது, அவங்க குக் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறது, இல்லை வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறது. அவங்க கஷ்டப்படும் போது அவங்க சைடில் நின்று நான் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறது. இதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய விஷயம். இது எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு லவ் கன்ஃபெஷன் பண்ணுறதை விட பெருசு. 5வது மேட்ரு வந்து ஸ்பரிசம், டச்சஸ். நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இது வந்து இது உடலுறவு பற்றினது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பீப்புளெலாம் எந்த மாதிரி கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க நடக்கும்போது கை கோர்த்து நடக்கிறது, அவங்க வந்து சோகமாக இருக்கும்போது நீங்கள் கட்டி பிடிச்சி ஆறுதலாக இருக்கிறது,
அவங்க டயர்டாக இருக்கும்போதோ இல்லை அவங்க தலைவலிக்குன்னு சொல்லும் போதோ நீங்கள் அவங்க தலையை கோதி விட்டாலே அதுவே சிம்பிளான டச்சஸ் தான், அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். இது அவங்களோட லவ் லாங்குவேஜ். சரி ஓகேடா, இதெல்லாம் சொல்கிற. இப்போ என்னோடய பார்ட்னர் என்ன லாங்குவேஜ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக அதுக்கு ஒரு ட்ரிக் ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதை இப்போ சொல்கிறேன். அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்களா, இல்லை நீங்கள் அவங்க பக்கத்துலேயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்களா, அப்போது அவங்களோட லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைமாக கூட இருக்கலாம். எப்போ பாரு குறைய சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்களா, அப்போது அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், பாராட்டு வார்த்தைகளாக இருக்கலாம். அவங்கள பாராட்டுறது தான் பிடிக்கும். இல்லைனா சிம்பிளாக அவங்களோட லவ்வை எப்படி மற்றவங்கள்ட்ட ஷோன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம எப்பவுமே நம்ம என்ன கிடைக்கணுமோ, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை தான் நம்மளும் கொடுப்போம். ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த மாதிரி லவ் லாங்குவேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த புக்கு வெறும் கப்புளுக்காக மட்டும் கிடையாது, அப்பா அம்மா குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிற விரிசல் கூட இதை வச்சு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் ஆனவங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் என் வாழ்க்கையே போயிடுச்சு, இப்போ வரைக்கும் என் பார்ட்னர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த புக்கை தாராளமாக படிக்கலாம். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லைப்பா எனக்கு இந்த புக்கு படிக்கலாம் நேரம் இல்லை, இந்த புக்கே இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு புக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னா, இந்த புக்கை மையமாக வச்சு இந்த புக்கிலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் என்ன அப்படின்னா 2023 இருகப்பற்று படம். அது சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே பிரபலமாக பேசப்பட்ட படம். அதில் என்ன மேட்டர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த புக்கோட சிம்பிள் வெர்ஷன் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் மேரேஜ், ரிலேஷன்ஷிப், ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, புரிதல், இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 3 கப்புள்ஸ், அந்த 3 கப்புள்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் பிரச்சனை இருக்கும். அவங்கள வச்சு இந்த படம் சூப்பராக போயிட்டுருக்கும். இந்த புக்கு படிக்க விருப்பம் இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த இருகப்பற்று படத்தை பாருங்கள், ரொம்பவே தரமான படம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சைடில் தான் குறைகள் இருந்தாலுமே, இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் புரியல அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எந்த புக் படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பூரா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை காய்ஸ்.